வணக்கம் மக்களே, இன்னைக்கு சில்லி சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக சில்லி சிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் ஹோட்டல்ஸில் சாப்பிடுவோம். ஆனால் அதை ஹைஜீனிக்காக செய்கிறாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். எண்ணெயில் செய்கிறாங்க, ஃப்ரெஷ் சிக்கனாக எவ்வளோ காரம் போடுறாங்கன்னா எல்லாமே டவுட்டு தான். ஸோ எதுக்குங்க டவுட்டு, வீட்டிலையே செஞ்சிட வேண்டியது தானே. வாங்க சில்லி சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் 6 வரமிளகாய் அதில் போடணும். 5 நிமிஷத்துக்கு அதை கொதிக்க விட்ட பிறகு அந்த மிளகாயோட அதே தண்ணியை சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா மைய அரைச்ச பிறகு அந்த பேஸ்ட் தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விடணும். அந்த ஆயிலோட நாம் அரைச்சி வச்சிருக்க அந்த மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்க்கணும். இந்த பேஸ்ட்ல இருந்து எண்ணெய் தனிச்சு தெரியற வரைக்கும் இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கணும். அடுத்து நம்ம ஒரு பேட்டர் செய்யணும். பேட்டருக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளோர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், தண்ணீர் 3 டேபிள் ஸ்பூன். பேட்டருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரு பவுல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிரீமியா வர மாதிரி கிரேட் பண்ணிட்டா பேட்டர் ரெடி. இப்போ இந்த பேட்டர்ல ஃப்ரெஷ்ஷான சிக்கன் பீசஸ் கலந்து வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு கடாயில சிக்கன் பீசஸை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு பேட்டர்ல மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸை ஒவ்வொன்னா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணணும். 4 நிமிஷத்துக்கு டீப் ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரை ஆன பிறகு அந்த சிக்கன் பீசஸை ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்து சில்லி சிக்கனுக்கு முக்கியமான ஒரு தேவை இருக்கு, சில்லி சாஸ். அது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பொடிசா நறுக்கின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி பொடிசா நறுக்கின இஞ்சி 2 டீஸ்பூன், நறுக்கின பச்சை மிளகாய் 1, நறுக்கின வெங்காயம் 1, நறுக்கின கொடை மிளகாய் 1. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம முதல்ல அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணணும். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சாய் சாஸ் 2 டீஸ்பூன், வினிகர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், தண்ணி 1/4 கப். வதக்கிட்டு இருக்கிறதோட இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா நல்லா திக்கா ஆகும். இந்த கலவை நல்லா வதங்கின பிறகு ஏற்கனவே டீப் ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கன் பீசஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். இந்த மிக்ஸ்சர் நல்லா சிக்கனோட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸ்சர் நல்லா சிக்கன் பீசஸ்ல இறங்குற அளவுக்கு குக் பண்ணணும். அவ்வளோதாங்க, சுவையான சில்லி சிக்கன் நம்ம வீட்டு கிச்சன்லயே ரெடி. இது மாதிரி பல சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க குக்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க.